ஹலோ கைஸ், ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். சரியா? டெஸ்ட் பேட்ச்னு போட்டு 2 நாள் ஆயிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு கவுண்ட் சொன்னோம்னா அதுக்கு கூட தான் நம்மளுக்கு போகுது. ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடுது. திருப்பி சொல்கிறேன், குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மி பண்ணால் தான் குவாலிட்டி கொடுக்கும். அதனால தான் நம்ம 100ன்னு வச்சோம். 100ஐயே காசு பண்ணி இது போயிட்டு. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிடுங்க. அட்மிஷனை இப்போ நாங்கள் நிப்பாட்டுறோம். சரியா? இப்போ நிப்பாட்டுறேன். கொஞ்சம் எனக்கு ஒரு 4 days டைம் தாங்க. இந்த சண்டே இல்லை மண்டே திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். 1 டேக்கு ஓப்பன் பண்ணுவோம். பட் இப்போ நிப்பாட்டுறோம். சரிங்களா? ப்ளஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் இதையே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஆள் பிரித்து பெரிய பெரிய வேலையாயிருங்க எனக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த அட்மிஷனை நிப்பாட்டுறோம், அந்த டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும். ஸோ அது வந்துட்டு ப்ரைஸு 9999 இருக்கும். அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க 10,000 ரூபாய்க்கு. அட்மிஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், திருப்பி போடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 days வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு செட்டப் எல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். யூடியூப் கிளாஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து திரும்பி நம்ம இங்கிலீஷே பேசிக்லேருந்து ஒரு ரவுண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ண மாட்டோம் இல்லை. நம்ம மற்ற கோர்சஸ் வந்துட்டு ரெக்கார்டட் கோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஆல் பேங்கிங் கோர்ஸ்னு 1200 இருக்குது. 10 கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் அதில் இருக்குது. பட் டெஸ்ட் பேட்சுக்கு இப்போதைக்கு ஒரு 5 daysக்கு நிப்பாட்டுறோம். சரிங்களா?